5 ஆண்டுகளுக்கு ஒருமுறை வரும் ஜனநாயக திருவிழா நேற்று வழக்கத்தை விட கூடுதல் உற்சாகத்துடன் நடந்து முடிந்திருக்கிறது. காலை 7 மணிக்கே நீண்ட வரிசையில் காத்திருந்த வாக்காளர்களின் முகத்தில் தங்கள் ஜனநாயக கடமையை ஆற்றிவிட்டோம் என்கின்ற நிம்மதியே மேலோங்கி நின்றது. இந்த தேர்தலில் ஒவ்வொரு தரப்பினரும் ஒவ்வொரு விதமான மனநிலையுடன் களமிறங்கினர். கட்சி நிர்வாகிகள் தங்கள் ஏரியாவின் கௌரவம் பாதிக்கப்படக்கூடாது என்கின்ற நோக்கில் வெளியூர் சொந்தங்களை வரவழைப்பது முதல் பூத் ஸ்லிப் கொடுப்பது வரை பம்பரமாய் சுழன்று வேலை பார்த்தனர். அதே வேளையில் கருணாநிதி மற்றும் எம்ஜிஆர் காலத்திலிருந்தே வாக்களிக்கும் மூத்த தலைமுறையினர் யார் ஆட்சிக்கு வந்தாலும் விலைவாசி குறைந்து நிம்மதியாக வாழ வேண்டும் என்கின்ற யதார்த்த எதிர்பார்ப்புடன் தங்கள் வாக்குகளை பதிவு செய்தனர். நடுத்தர வர்க்கத்தினர் ஊடகங்கள் மற்றும் சமூக வலைதள செய்திகளை தீர ஆராய்ந்து இலவசங்களை தாண்டி குழந்தைகளின் கல்வி மற்றும் எதிர்கால கட்டமைப்பையே பிரதானமாக கருதினர். இவர்களுக்கு இணையாக நேற்றைய ஸ்டார்களாக ஜொலித்த இளைய தலைமுறையினர் வேட்பாளர்களை விட தொழில்நுட்பம், சுற்றுச்சூழல் மற்றும் வேலைவாய்ப்பை முன்னிறுத்தும் கட்சிகளுக்கே அதிக முக்கியத்துவம் கொடுத்தனர். வாக்குப்பதிவு முடிந்தாலும் முடிவுகள் வெளியாகும் வரை ஒவ்வொரு வீட்டு திண்ணைகளிலும் இந்த அரசியல் விவாதங்கள் ஓயப்போவது இல்லை. குறிப்பாக இந்த தேர்தலில் பல வியக்கத்தக்க மாற்றங்கள் நிகழும் என எதிர்பார்க்கப்படுகிறது. குமரி பகுதியில் ஜோசப் விஜயின் வருகையால் பாஜக 3 தொகுதிகளை பிடிக்க வாய்ப்பிருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. தேர்தலுக்கு முந்தைய நாள் அவர் மேற்கொண்ட சில நகர்வுகள் பாதிரியார்களின் கட்டளையை தாண்டி பல கிறிஸ்தவ வாக்குகளை அவர் பக்கம் திருப்பியுள்ளது. இந்த தேர்தல் களத்தில் நாம் தமிழர் கட்சி மற்றும் விசிக ஆகிய கட்சிகள் வாக்குகளை தாவேகா பிரிப்பதால் சீமான் மற்றும் திருமா பெரும் பின்னடைவை சந்திக்கலாம் என கள நிலவரங்கள் தெரிவிக்கிறது. குறிப்பாக திமுகவின் மிக முக்கியமான கோர் வாக்கு வங்கியான இஸ்லாமியர்கள், கிறிஸ்தவர்கள் மற்றும் பட்டியல் சமூக மக்களின் ஆதரவு சரிவு ஏற்பட வாய்ப்பு உள்ளது. அதேபோல அதிமுகவிற்கு வாக்களிக்கும் சிறுபான்மையினரும் தாவேகா பக்கம் நகரக்கூடும் என்றாலும் இதனால் ஏற்படும் சேதாரம் திமுகவிற்கே அதிகமாக உள்ளது. பாஜக தரப்பில் குறைந்தது 8 முதல் 9 தொகுதிகள் வரை வெற்றி கிடைக்க வாய்ப்பு உள்ளது. சென்னையை பொறுத்தவரை திமுகவின் அடித்தள வாக்குகளை தாவேகா பிரிப்பதால் அது மறைமுகமாக அதிமுகவிற்கு சாதகமாக அமையலாம். தாவேகா சென்னையில் மிக சிறப்பாக பங்களிப்பதோடு சில தொகுதிகளை கைப்பற்றவும் மாநில அளவில் 15 முதல் 20% வாக்குகளை பெறவும் வாய்ப்பு உள்ளது. ஒட்டுமொத்தமாக கணக்கிட்டால் அதிமுக கூட்டணி 120 முதல் 130 தொகுதிகளை கைப்பற்றி வெற்றியை எட்டிப்பிடிக்கக்கூடும் என்றும் கணிக்கப்படுகிறது.